வணக்கம் பானு. அதாவது தமிழகத்தில் பார்த்தோம்னால் லாட்டரி சூதாட்டமானது தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அதனை தொடர்ந்து தற்போது பார்த்தோம்னால் சூதாட்டம் என்ற பெயரில் காட்டன் சூதாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த காட்டன் சூதாட்டம் என்பது அதாவது ஒரு நம்பர், 2 நம்பர், 3 நம்பர்களை கொண்டது. ஒரு நம்பருக்கு 70 ரூபாய் என்ற வீதம், 3 நம்பருக்கு குறிப்பிட்ட தொகைகளை முன் வைக்க வேண்டும். அப்படி அவர்கள் எழுதியவர்கள், அந்த நம்பரை எழுதியவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வரும் என்று தெரிவிக்கின்றனர். இந்த காட்டன் சூதாட்டமானது வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த காட்டன் சூதாட்டம் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றன. காலை 8 மணி முதல் இவர்கள் எழுத தொடங்கினால் 12 மணி அளவில் அதாவது அதற்கான முடிவு வெளியிடப்படுமாம். அந்த 12 மணி முடிவில் இவர்கள் எழுதிய நம்பர்கள் வந்தால் அவர்களுக்கு தொகை வரும். இல்லையெனில் இவர்கள் கொடுத்த பணமானது திரும்பவும் கொடுக்கப்படாது என்று தெரிவிக்கப்படுகின்றனர். இந்த காட்டன் சூதாட்டத்தினால் தற்போது வேலூர் மாவட்டத்தில் அதிக அளவு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது இந்த காட்டன் சூதாட்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பார்த்தோம்னால் ஒன்றிற்கும் மேற்பட்ட, அதாவது இரண்டிற்கும் மேற்பட்ட இந்த கடைகளானது வாடகைக்கு எடுக்கப்பட்டு அதில் பணியாளர்களையும் அமர்த்தி அவர்கள் மூலமாக இந்த காட்டன் சூதாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏஜென்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்தில், அதாவது இந்த 12 மணி அளவில் முடிவுகள் வெளியாகும் போது அந்த பணத்தை அனைத்தும் ஒன்று சேர்த்து அந்த ஏஜென்ட்டிடம் இந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் கொடுப்பார்களாம். அதன்படி தொடர்ந்து இது போன்ற செயலானது நடைபெற்று வருகிறது. இதை நம்பி கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், மூட்டை தூக்குவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுபவர்கள், இவர்கள் அனைவரும் இவர்கள் அன்றாட சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொண்டு சென்று இது போன்ற ஏஜென்ட்டுகளுக்கும் இந்த காட்டன் சூதாட்டம் நடத்துபவர்களிடமும் கொண்டு சென்று பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு நடுரோட்டிற்கும் வந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக அதாவது இந்த காட்டன் சூதாட்டம் நடைபெறக்கூடிய பகுதிகளுக்கு கூடிய அந்த காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தாலும் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் இதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் அந்த நேரத்திற்கு, அதாவது காவல்துறையினர் அந்த நேரத்திற்கு மட்டும் அவர்கள் கொடுக்கும் புகாரை வாங்கிக் கொண்டு அவர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். இதனால் நடவடிக்கை எடுத்தால் இது போன்ற சூதாட்டமானது தொடர்ந்து நடைபெறாது. காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தவறியதன் காரணமாகவே இந்த காட்டன் சூதாட்டம் தொடர்ந்து நடைபெறுவதாக சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்களிடையே ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. தற்போது பார்த்தோம்னால் விருதம்பட்டு பகுதியில் இந்த காட்டன் சூதாட்டமானது நடைபெற்று, அதாவது நாம் பார்க்கக்கூடிய காட்சியில் விருதம்பட்டு பகுதியில் இந்த காட்டன் சூதாட்டமானது நடைபெற்றிருந்தன. அதாவது ஒரு வயதான பெண்மணியை அமர வைத்து அவர்கள் மூலமாக இந்த காட்டன் சூதாட்டத்தை நடத்தி வருகின்றனர். ஏனென்றால் காவல்துறையினர் வந்தால் வயதானவர்கள் என்பதன் காரணமாக அவர்களை வெளியே விட்டு விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு இது போன்று நடத்தி வருவதாக முதற்கட்ட விசாரணை தெரிவிக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் நேரடியாக யார் எழுதுகிறார்களோ அவர்களும் நேரடியாக சென்று இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காட்டன் சூதாட்டத்தை நடத்துபவர்களை கைது செய்ய வேண்டும் என ஏற்கனவே பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் இன்று வேலூர் மாவட்டம் முழுவதும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அதாவது சோதனையானது நடைபெற்று வருகின்றன. ஏனென்றால் இந்த காட்சியானது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தற்போது எங்கெங்கு இது போன்று காட்டன் சூதாட்டம் நடைபெறுகிறது என்று காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது இந்த காட்டன் சூதாட்டம் ரைடானது தற்போது நடைபெற்று வருகிறது. எது எப்படியோ தற்போது இந்த காட்டன் சூதாட்டம் முற்றிலும் அழிக்கப்பட்டால் மட்டுமே வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய ஆட்டோ ஓட்டுவதற்குரிய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் என்பது பொதுமக்களின் நிதர்சனமான கருத்தாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார்.